Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சைடு ஜாயிண்ட்டு ஜெஸ்ட் ரவுண்டுக்கும் இடுப்பு ரவுண்டும் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து சைடு ஜாயிண்ட்டில் வந்து துணி வந்து கீழே இப்படி இறக்கமாக வருதா இல்லை இடுப்பில் வந்து லூஸாவோ டைட்டாவோ வருதா அப்படின்னு சொல்லலை. ஜெஸ்ட் ரவுண்டும் வேஸ்ட் ரவுண்டும் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை இப்போ நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்குமே நான் வந்து ப்ளவுஸ்க்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனி அளவுகளோட வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். சுடிதார் கட்டிங், ஃப்ராக் கட்டிங், ஸ்டிச்சிங், டெய்லரிங் டிப்ஸ் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த டவுட்டை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் தெரியணுன்றக்காடி தான் வேறு கிளாத்தாக எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி ஏற்ற இறக்கமாக, அதாவது பேக்கில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோ பேக்கும் தைக்கும்போது ஃப்ரண்ட்டை விட பேக் இப்படி இறக்கமாக வந்தாலோ தெரியுதுங்களா, ஃப்ரண்ட்டை விட பேக் இறக்கமாக வந்தாலோ இல்லை பேக்கை விட ஃப்ரண்ட்டை விட இது வந்து பேக் சைடு, பேக்கை விட ஃப்ரண்ட்டு இறக்கமாக வருது அப்படின்னாலோ இல்லை ஃப்ரண்ட்டை விட பேக் இறக்கமாக வருது அப்படின்னாலோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு இறக்கமாக வருது அப்படின்னா அதுக்கு 2 கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தையலுக்காக இடம் விட்டுருப்பது 1/2 இன்ச்சு விட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் 1/4 இன்ச் அளவுக்கு தான் தைச்சிருப்பீங்க. அப்போது இந்த 1/4 இன்ச்சு வந்து கீழே இறங்கத்தான் செய்யும். அது வந்து நீங்கள் அது 1/4 இன்ச்சு இறங்குது அப்படின்னா நீங்கள் இங்கே மேலே விட்ட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு இறங்குது அப்படின்னா நீங்கள் பட்டிக்கும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பீங்க. 1/2 இன்ச்சு இடம் விட்டுருப்பீங்க, ஆனால் 1/4 இன்ச்சு தான் பிடிச்சி தைச்சிருப்பீங்க. அப்போது இது எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு இறக்கமாக வரும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறதுக்கு. நீங்கள் சைடில் வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னா அதுதான் வந்து காரணமாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் எல்லா அளவுமே சரியாக தைச்சும் ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டியோட அளவை கம்மியாக எடுத்திருப்பீங்க. ஃப்ரண்ட்டெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு பட்டியோட அளவை மட்டும் கம்மியாக வச்சுருப்பீங்க. பேக் சைடில் வந்து எக்ஸஸாக வருது அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. கரெக்டான ஃப்ரண்ட் எடுத்திருக்கீங்களா, பட்டி எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த தையல் கிளாத் எக்ஸ்ட்ரா வரதுக்கு இந்த மாதிரி தையல் போடும்போது நம்ம விடுற அந்த இடைவெளி வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஏற்ற இறக்கம் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவுக்கும் ஜஸ்ட் ரவுண்டுக்கும் அந்த டைட் லூஸ் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நீங்கள் கொடுத்த அந்த அளவாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ரவுண்ட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரவுண்டுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கும் குறைஞ்சது 4 இன்ச்சு கம்மியாக வரும். நம்ம வந்து 4 இன்ச்சு சேர்த்து இப்போ 30 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா 34 இன்ச்சு அளவு எடுத்து தான் நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் வச்சுருப்போம். ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு, பேக்கில் 2 இன்ச்சு கூட்டி தான் ஜஸ்ட் ரவுண்ட் வச்சுருப்போம். ஹிப்பு ரவுண்டுக்கு குறைஞ்சது இப்போ 30 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா 26 சைஸ் வந்து கரெக்டான இடுப்பு சுற்றளவாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதை விட 1 இன்ச்சு கூடவும் வரும், 1 இன்ச்சு வந்து கம்மியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம 4 இன்ச்சு வந்து ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து கம்மி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியெல்லாம் வைக்க தெரியல அப்படின்னா மேலே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கிளாத் விடுறீங்கன்னா இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணும்போது மட்டும் இப்போ இங்கே 1.5 இன்ச்சு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இதை வைக்க தெரியல, மேலேருந்து கீழே எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே வந்து 2 இன்ச்சு கேப் விட்டு இடுப்பு சுற்றளவு கொடுங்க, அது சரியாக வரும். ஆனால் கரெக்டான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு சுற்றளவு 9.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் வந்து இந்த 8 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா சரியாக வரும். 8.5 வச்சிங்கன்னா சரியாக வரும். கரெக்டாக 1 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மேலே 9 இன்ச்சு அப்படின்னா கீழே 8 இன்ச்சு வைங்க, சரியாக வருங்க. அது அந்த அளவு வந்து 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தான். அதை நீங்கள் தைக்கும்போது ரெடி அளவு 9.5 இன்ச்சு எப்படி இங்கே ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இடுப்பு சுற்றளவும் அதை விட 1 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து சரியாக வரும்.
இதுதான் கரெக்டான மெத்தட். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைடில் இடம் விட்டு அதை நீங்கள் சரி பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கிராஸாக கூட கட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த சைடு அளவு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு கொடுங்க, சரியாக வரும். இப்போ 9 இன்ச்சு அப்படின்னா 36 சைஸு ஜஸ்ட் ரவுண்டு. கீழே ஹிப்பு வந்து நம்ம 8 கொடுக்கும்போது 32 சைஸ், 4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணுறோம். மேக்ஸிமம் 4 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும். யாராவது ஒருத்தருக்கு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி வரும். 1 இன்ச்சு 33 அப்படின்னு கம்மியாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அரை இன்ச்சு 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தான் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து லூப் வந்து தைச்சி விட்டுறோம். லூஸாக இருக்கவங்க அந்த கீழே வி டாட்டில் போடாமல் அந்த லூப்பில் மாட்டுறதுக்காக தான் நம்ம அந்த அளவு கூட ப்ளவுஸில் வந்து அந்த லூப் வந்து ஹூக் சைடு வந்து தைச்சிட்டு நம்ம தைக்கிறது. ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு. ஏற்ற இறக்கம் வந்ததுன்னா நீங்கள் தையல் போடும்போது கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அளவெடுத்து எடுக்கும்போது அந்த கிளாத்தை வந்து அதிகமாக அளவு எடுத்திருப்பீங்க. அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஜாயின் பண்ணும்போது இந்த 2 ப்ராப்ளம் வர்றதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் வந்து உங்களுக்கு வைக்க தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கம்மி பண்ணி வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அது இன்னுமே நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோஸ் போடுறேன். அடுத்து வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னொரு வீடியோவில் ஸ்டிச் பண்ணி கூட காட்டுறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. நன்றி.